நண்பர்களே வணக்கம். ஒரு 4 நாளைக்கு முன்னாடி சதர்ஷல்லேருந்து என்னுடைய ஃப்ரெண்டு ஆனந்தும், அவருடைய மக ஓஷனும் என்னை பார்க்க வந்திருந்தாங்க. சாயங்காலம் எங்கள் உரையாடல் எங்கெங்கேயோ போயிட்டு, எங்கே போவோம், எப்படி போனாலும் இலக்கியம், கதை, நிகழ்வுகள் அப்படி தான் வரும். அப்படி பேசிட்டு இருக்கும்போது நான் திடீர்னு சொன்னேன், ஆனந்த் இனிமேல் நான் அந்த ஜெயமோகன் கதையே சொல்ல மாட்டேன் ஆனந்துன்னேன். ஏன் பவா அப்படின்னு கேட்டார். இல்லை போதுமான அளவுக்கு சொல்லிட்டேன், ரொம்ப ஈஸியாக இருக்குது அவர் கதைகள் சொல்கிறதுக்கு, அதனால் நிறைய கதைகள் சொல்லிட்டேன், இனிமேல் அவர் கதையை சொல்லக்கூடாது அப்படின்னு. உடனே ஆனந்த் சொன்னார், நீங்கள் அந்த சபதத்தை நிறைவேற்றுறதுக்கு முன்னாடி எனக்காக ஒரே ஒரு கதை சொல்லிடுறீங்களா அப்படின்னு கேட்டார். என்ன கதை என்னன்னே, ஏதோ ஒரு பெண்ணு வரும், இருங்க வரேன்னு கம்ப்யூட்டரில் உட்காந்து தேடினார். ஒரு அரை மணி நேரம் தேடிட்டு அவருக்கு அந்த கதை கிடைக்கல, போயிட்டார். அந்த கதையை அவர் தேடும்போது அவரை கவனித்தேன். கம்ப்யூட்டருக்கு முன்னாடி உட்காந்து கிட்டத்தட்ட ஆனந்த் வந்து ஒரு போதை ஏறின மனநிலையில் தான் இருந்தார். ஒரு கதையை தேடும்போதே இந்த ஆளுக்கு வந்து போதை ஏறுற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்குது, அந்த கதையை படிச்சிடணும் அப்படின்னு எனக்கு ஒரு பெரிய ஆசை இருந்துச்சா. நைட்டு 12 மணிக்கு எனக்கு வாட்ஸ்அப்பில் அந்த கதையினுடைய லிங்க் அனுப்பிச்சார். அந்த கதை பேர் வந்து மாயப்பொன். அதனால தான் அது அவர் தேடும்போது கிடைக்கல. ஒரு பொண்ணை வந்து பெண் அப்படின்னு தேடினாரா, அதனால் கிடைக்கல. அப்புறம் காலையிலே அந்த கதையை படிக்க ஆரம்பித்தேன். கிட்டத்தட்ட ஒரு பித்து பிடிச்ச மனநிலை தான். யோசித்து பார்த்தா ஜெயமோகன் இதே மாதிரியான கதைகளை ஒரு 10 கதை எழுதுகிறார். அப்புறம் பிரபஞ்சன், அசோகமித்திரன், அப்படி நிறைய பேர் இந்த ஆர்ட்டுக்கு தன்னை ஒப்பு கொடுக்குறவங்க, கலைக்காக தன்னை அர்ப்பணிக்கிறவங்க, அவங்கள பற்றி வெவ்வேறு கதைகளை எழுதியிருக்காங்க. ஜெயமோகனுடைய குருவி அப்படின்னு நான் ஒரு கதை சொல்லியிருப்பேன். இந்த மாடம்பிள்ளை அப்படின்னு அந்த பிஎஸ்என்எல்லில் வேலை செய்கிற ஒருத்தன் வந்து அப்படி ஒரு ஆர்ட்டுக்கு தன்னை ஒப்பு கொடுத்த ஒரு ஆள் தான். அந்த மாதிரியான டோனில் வர ஒரு கதை தான் அப்படின்னு எனக்கு முதல் வரியிலேயே புரிஞ்சிச்சு. முதல் வரியே ஒரு நல்ல அடர்ந்த காடு, காட்டுக்கு மேலே சின்ன சின்ன மலைகள், அப்படி ஒரு மலை உச்சியில் யாருக்கும் தெரியாத ஒரு அதுக்கு மேலே வளர்ந்த ஒரு மரத்தில் ஒரு பரண் போட்டு ஒருத்தன் உட்காந்துக்கிறான். அந்த பரனுக்கு கீழே ஒரு சின்ன குடில் இருக்குது. அது தட்டி போட்டு, அது குடில்னே யாருக்குமே தெரியாது, 2 பாறை பிளவுகளுக்கு நடுவில் அதை அமைச்சிருப்பாங்க. கிட்ட நீங்கள் போய் நின்னீங்கன்னா கூட அதுக்குள்ளே ஏதோ நடக்குது அப்படின்னு யாருக்கும் தெரியாது. அதுக்குள்ளே ஒரு 6-7 பெரிய பெரிய இந்த கூனி சாராய பானைகள் அப்படியே பெரிய சைஸில் இருக்கும். அடுப்புலாம் கட்டி பக்காவாக தொழில் நடக்கும். அங்கே 2 பேர் பேசிக்குவான். அப்படி தான் கதையை ஆரம்பிக்கிறார். அதில் ஒருத்தன் வந்து வியாபாரி, அவன் ஒரு காய்ச்சறதை வாங்கின்னு போய் கீழே விற்கிறவன். இந்த காய்ச்சறவன் பேர் வந்து நேசையன். இந்த வாங்கின்னு போவன் தான் பாருங்கள், அவன் பேர் வந்து கூலி மாணிக்கம். அவனை கூலி கூலி அப்படின்னு கூப்பிட்றாங்க. இப்போ அவனுக்கு ஒரு அசிஸ்டன்ட் இருப்பான் நேசையனுக்கு, அவன் வந்து கூடையே இருப்பான். இந்த 3 பேர் தான். இந்த 3 பேர் வச்சுன்னு இவன் வந்து ஃபஸ்ட்டு கேட்பான். இந்த நேசையன் சொல்லுவான், 3 தெளிஞ்சா 1 வரும் ஆனாச்சு அப்படின்னு சொல்லுவான். உடனே அவன் சல்லுன்னு கோவம் வரும் அவனுக்கு. அவன் சொல்லுவான், நீ என்னடா மயிறு தேவாமிர்தமாக காய்ச்சுற, சஞ்சீவிக்கா காய்ச்ச போகிற, ஒன்றும் இல்லைல்ல, காய்ச்சது சாராயம், அதில் என்ன பெரிய சயின்ஸ் மயிறு அப்படின்வான். உடனே அவன் சொல்லுவான், அப்படிலாம் நாச்சு, எல்லாத்துக்குமே ஒரு கணக்கு இருக்குது, நான் என்ன மயிர் கணக்கு அப்படின்னு அவன் கேட்பான். இல்லைண்ணாச்சி, சாராயம் காய்ச்சினா கூட அதில் ஒரு கணக்கு இருக்குது அண்ணாச்சி, சாதாரணமாக காய்ச்சிட முடியாது அப்படின்வான். சொன்னோடனே இவனுக்கு பயங்கர கோவம் வரும் மறுபடியும். அவன் சொல்லுவான், இந்த சாராயத்தை எவன் குடிக்கிறான்னு நீ பார்த்துக்கிறியாடான்னுவான். அவன் நேசையன் வந்து ரொம்ப கூலாக சொல்லுவான், பார்த்துக்கிறானாச்சின்னுவான். இதெல்லாம் வந்துடா எங்கேயாவது ஒரு மூத்திர சந்தில் தட்டி போட்டு அடைச்ச பெட்டி கடைக்கு பின்னாடி பழைய டியூப்பில் இந்த சாராயத்தை நிரப்பிடுவானுங்கடா. தெரிஞ்சவனை வந்தானா பிடிச்சி கொடுப்பானுங்க, இல்லைன்னா தெரிஞ்சவன் கூட்டின்னு வரணும். அவனுக்கு வரும்போதே மூக்கை வந்து கையில் பிடிச்சின்னு வருவானுங்க. ஏன்னா பயங்கர மூத்திர நாற்றம், வாந்தி நாற்றம், சாராய நாற்றம்லாம் அடிக்கும். அதை பற்றிலாம் அவனும் கவலைப்பட மாட்டான். வரும்போதே தொட்டுக்கிறதுக்கு என்ன வேணும், சைட் டிஷ், அதெல்லாம் வாங்கின்னு வரணும். அவனே வாங்கின்னு வருவான். அவன் எப்படித்தம்மா வாங்கின்னு வருவான், ஒரு ஊறுகாய் வாங்குறது கூட அவனுக்கு அவகாசம் இருக்காதா, உப்பு வாங்கின்னு வருவான்.
வாங்கின்னு வந்து நீ ஒரு டம்ளரில் ஊற்றி கொடுத்தனா கண்ணை மூடின்னு கப 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 கபன்னு அரைச்சிட்டு உப்பை தேய்ச்சிக்குவான் நாக்கில். அவ்வளோதான், போயினே இருப்பான். போயினே இருக்கிறான்னா அவனுக்கு என்ன வேணும்? இப்போ கொஞ்ச நேரத்துக்குள்ளே அவனுக்கு ஒரு பயங்கரமான போதை ஏறணும். அப்புறம் இப்போ இருக்கிற நிலைமையெல்லாம் மறந்துடணும். என்னாச்சா, உள்ளே இறங்கின சாராயம் திகு திகுன்னு எரியணும். அது எது வரல மாதிரி எறியணும், மூளை வரல எறியணும். அப்படி எரிஞ்சு நடு ரோட்டில் நின்று அவன் சாம்பலாக இன்னும் அதாண்டா அவனுக்கு வேணும். அவங்ககிட்ட போய் நீ அப்படியே தேவாமிர்தம் காய்ச்சுறேன், இந்த அமிர்தம் காய்ச்சுறேன். ஆனாச்சி அவன் எப்படி ஒன்றா குடிக்கிட்டானாச்சு, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. நான் வந்து எனக்கு ஒரு கணக்கு இருக்குது. எனக்கு ஒரு கணக்கு இருக்குது. எனக்கு ஒரு வழிமுறை இருக்குது. அப்படி தான் நான் காய்ச்ச முடியும். அதிலேருந்து நான் தவறவே மாட்டேன். இப்போ இந்த ஒருத்தன் ராயப்பன்னு சரக்கு விற்கிறான்ல, அவன் வந்து ஊமத்த காய்களை பறித்து போடுறான் கொதிக்கிறதுல. அது எதுக்கானாச்சு, எவரடி பேட்ரிக்கு இதில் செல்லு அதை உடச்சி கூட போடுறானுங்க. என்னென்னமோ போட்டு சாராயத்தை வடிகட்டுவான். நமக்கு அதெல்லாம் கிடையாதுனாச்சு. நமக்கு வந்து இயற்கையாக இருக்கணும். அது இயற்கையாக இருந்தால் தான் நமக்கு வந்து பிடிக்கும். அப்படி நொதிச்சு வரும்போதே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் இது நல்ல சரக்கு தான். இந்த பேச்சு மயிரெலாம் எனக்கு வேணாம். நாளைக்கு சாயங்காலம் நான் வரும்போது 70 பாட்டில் ரெடியாக இருக்கணும். 70 குப்பிக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ரெடியாக இருக்கணும் அப்படின்னா. பார்க்குறானாச்சு அப்படின்னா, என்ன பார்க்குற டே, இந்த தொழிலுக்கே மூலதனம் என்ன தெரியுமா? காய்ச்சுறவன் கிடையாதுடா, விற்கிறவன். விற்கிறவன் இல்லைன்னா அதில் ஒன்றுமே கிடையாதுமா. பார்க்கலான்னாச்சு, நீங்கள் போய் சரக்கு அனுப்புங்கண்ணா. கொஞ்சம் நேரத்துக்குள்ளே ஒரு 4 கழுதை வந்து மேலே ஏறி வரும். இந்த 4 கழுதையிலையும் கருப்பட்டி, அழுகின வாழைப்பழம், அப்படி சரக்குகள்லாம் வரும். இந்த கதையை படித்த என்னுடைய ஒரு ஃப்ரெண்டு சொன்னார், குறைஞ்சபட்சம் அட்லீஸ்ட் 2 வருஷம் மலையில் சாராயம் காய்ச்சாத ஒருத்தனால இந்த கதை எழுதியிருக்கவே முடியாது போவா அப்படின்னாரு. எனக்கு வந்து ஜெயமோகனுடைய புறப்பாடெல்லாம் படிச்சுக்கிறேன், அவருடைய லைஃப் ஹிஸ்ட்ரிலாம் படிச்சுக்கிறேன். இதில் சாராயம் காய்ச்சின ஏரியாவை அவர் எழுதவே இல்லையே அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா எல்லா நுட்பங்களும் அந்த கதையில் வருது. சாராயம் நொதிக்கும் போது என்ன வாசனை வரும், அப்புறம் கருப்பட்டி நொதித்து மேலே வரும்போது டக்குன்னு அவன் வந்து தீயை அணைப்பான். ஏன்டா அப்படின்னு கேட்கும்போது இந்த வாசனை கரடி வந்துடும் அப்படின்வான். இப்போ எல்லாத்துக்குமே ஒரு பயங்கரமான சயின்ஸ் இருக்கும். இப்போ இந்த கழுதைங்க ஏறி அப்படியே அனாதையாக வருமா, இந்த சரக்கை இறக்குவானுங்க கழுதையிலேருந்து. அது எப்படி இறக்கணும் அப்படின்னு எழுதுறான்னா, உண்மையிலே சாராயம் காய்ச்சாத ஒருத்தனால எழுத முடியாது. ஒரு பக்கம் சரக்கை வந்து நம்ம அவசரப்பட்டு இறக்கிட்டோம்னா கழுதையோட முதுகு உடஞ்சிரும், இன்னொரு பக்கம் வெயிட்டில் வந்து முதுகு உடஞ்சிரும். அதனால் இறக்கும்போதே ஒரே டைமில் 2 பேர் 2 பக்கத்தையும் பிடிச்சி டக்குன்னு இறக்கணும். அப்படி இறக்கும்போது அவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கணும், இல்லைன்னா கழுதை அர்த்தட்டி வராது. இவங்க எல்லாத்தையுமே இறக்குவானுங்க. இறக்கிட்டு இந்த முதல்ல ஒரு கருப்பட்டியை எடுத்து 2 கருப்பட்டியை அப்படி சேர்த்து தட்டி பார்ப்பான். நேசையை மரக்கட்டை சவுண்டு வரும், சுமாரான கருப்பட்டி. இப்போ இன்னும் 2 கருப்பட்டி எடுத்து தட்டும்போது அது வந்து ரொம்ப கெட்டியாக இருக்கும். ஆனால் இது ரெண்டுமே சாராயத்துக்கு உதவாது. இதுக்கு 2த்துக்கும் நடுவில் ஒரு பதம் இருக்கணும். அந்த பதத்தில் உள்ள கருப்பட்டி தான் சாராய நொதிப்புக்கு வந்து கரெக்டாக வரும். இப்போது அவன் வந்து அப்படியே உடைக்க ஆரம்பிப்பான். ஒரு பெரிய தடி வச்சுருப்பான், வச்சு அதெல்லாம் உடச்சி அந்த ஊரெல்லாம் போடுவான். கொஞ்சம் தூரத்தில் ஒரு ஆறு ஓடும், அங்கேருந்து டின்னாக போய் தண்ணி எடுத்துன்னு வந்து ஊற்றுவானுங்க. எல்லாமே ரெடி ஆகினே இருக்கும். சரிடா நான் வரேன், 4 வந்துடுறேன், ஒரு 70 கேன் ரெடி பண்ணி வச்சிரு அப்படின்ட்டு இவன் போவான். இப்போ இந்த நேசையனுடைய அப்பா வந்து சூசைன்னு ஒருத்தருப்பார். அவர்கிட்டே குடித்தவன் தான் இவன், இந்த வியாபாரி. அவன் வந்து அவனுடைய கைமணம் வந்து இந்த காட்டில் வேறு எவனுக்குமே வராது. இந்த மலைக்காட்டில் சூசையனுடைய கைமணம் அது வேறு ஒரு கைமணமாக தான் இருக்கும். ஒரு நாள் அவனை போலீஸில் பிடிச்சிடுவாங்க. போலீஸில் பிடிச்சி ஒரு ராத்திரிலாம் அவனை வச்சு லாக்கப்பில் வந்து லாடம் கட்டுவாங்க. காலையில் ஹார்ட் அட்டாக்கில் செத்துட்டான் அப்படின்னு பாடியை கொடுத்துருவாங்க. கரெக்டாக அப்பன் செத்து 30வது நாள் சேசை இந்த தொழிலுக்கு வந்துட்டான். அவனுக்கு 7 வருஷம் ஏற்கனவே அப்பா கூட வந்த அனுபவம்லாம் இருக்குது. அப்போது அவன் பொண்டாட்டி வந்து அவனை காலில் வந்து தடுக்கிறா. வேணாம், மரியம் அவன் பேர், வேணாயா போவாத, இந்த தொழில் நம்மளுக்கு வேணாம், எங்கேயோ கூலியோ 4 செஞ்சு நம்ம பொழைச்சிக்கலாம், அதெல்லாம் முடியவே முடியாது,
இதை வந்து நான் தொழிலாக பார்க்கலடி, இது வந்து வேறு ஒன்று, எனக்கு என்னான்னு சொல்ல தெரில. நம்ம படித்தாங்களாம் தான் சொல்லுவோம் ஆர்ட் அப்படின்னு சொல்லிட்டோம். அவனுக்கு சாராயங்காய்ச்சனுக்கு ஆர்ட்லாம் சொல்ல தெரியாதுல்ல. வேறு ஒன்று இது இதுக்குள்ளே, அது என்னை இசுக்குது. நான் வந்து அதுக்கு தான் போய் அவன் போயிடுவான். அப்படின்னா நீ போய் தொலைன்னு ராத்திரி முழுக்க தூங்காதன்ட்டு காலைல பிள்ளைங்களை கூட்டிக்கின்னு போய்டும் அவன். 8 வருஷம் ஆகிடும் அவன் போய். அப்போது ஒரு குடும்ப வாழ்க்கை, ஒரு லௌகிக வாழ்க்கை எல்லாமே அவனுக்கு மறந்துடும். ஏதோ ஒரு வகையில் ஒரு ஒரு பிசாசு அல்லது ஒரு பெண் பிசாசு தனக்குள்ளே புதைச்சிக்கின மாதிரி இந்த இந்த நேசையனை வந்து புதைச்சிக்கும். இவன் இதுக்குள்ளேயே திளைச்சிருப்பான். இவனுக்கு வந்து கூமன் ஒரு அசிஸ்டண்ட் இருப்பான். அவனுக்கான பின்னணி, அவனுக்கான பொண்டாட்டி, பிள்ளை, அப்பா, அம்மா, தங்கச்சி, இஎம்ஐ கட்டுறது, இதெல்லாம் என்னன்னே நம்மளுக்கு தெரியாது. தலைவன் வந்து இவன் கூட செட் ஆகிட்டு இருப்பான். அவனுக்கு வந்து இவன் உலகம்தான், இந்த நேசையனுடைய உலகம்தான் கூமையனுடைய உலகம். அவனுக்குன்னு தனியாக ஆசா பாசங்கள் எதுவுமே இருக்காதா. இப்போது இவனுங்க 2 பேரும் தான் அந்த மலைக்காட்டில், அந்த மலை உச்சியில் எல்லாமே பேசிக்கிறவனுங்க. இப்போ வரும்போது அந்த லத்தி மாணிக்கம் சொல்லியிருப்பான், அண்ணாச்சி வரும்போது ஒரு கடுவனை பார்த்தேன் அப்படின்னா. இந்த கடுவனை பார்த்தேன் அப்படின்னு சொல்லும்போது அவன் குரல் வந்து கம்மி இருக்கும். கடுவன்னா என்ன அப்படின்னா ஒரு நல்ல புலி. அவன் புலின்னு சொல்ல மாட்டான், கடுவன்னுவான். ஒத்த காலில் நின்றுச்சானாச்சி அப்படின்வான். ஒத்த கால்லையா அப்படின்வான். ஆமாண்ணாச்சி, ஒரு கால் வந்து சேத்துல புதஞ்சிருந்துச்சி. கடைசி வரலும் தேடி பார்த்தானாச்சி, இன்னொரு காலை எங்கே வச்சுக்குதுன்னு தெரியலண்ணாச்சின்னுவான். இன்னொரு காலில் வந்து ஏதாவது ஒரு பாறை மேலே வச்சுருக்கோம், அல்லது ஏதாவது ஒரு கல் மேலே வச்சுருக்கோம். புலிக்கு வந்து தெரியும் 2 காலையும் சேத்துக்குள்ளே வச்சுட்டா நம்மளால் எழுந்திருக்க முடியாதுன்னு. கடுவன் என்னாலே ஒரு 250 கிலோ தேருமா அப்படின்னு இவன் கேட்பான். அவன் சொல்லுவான், இல்லைன்னாச்சி பயங்கர பெரிய கடுவன் 300 கிலோ தேரானாச்சு அப்படின்வான். உடனே இவன் அங்கேயே இருக்கிறவன்ல நேசை நான் சொல்லுவான், 300 கிலோன்னா என்ன வயசு இருக்கும் அதுக்கு அப்படின்வான். 7-8 வயசு நல்லா அப்போ 300-350 கிலோ தேரும்லேன்னுவான். அண்ணாச்சி பொண்ணுக்க நேரம் அது அப்படியே மஞ்சள் மலிர்னு கோடும் குடும்பம் அது மிளிர்ந்து பாரு அண்ணாச்சி, ஆளையே பயமுறுத்துறது அண்ணாச்சின்னு. இவன் சொல்லுவான், சார் அதெல்லாம் ரைட்டு, இந்த கடுவனை நேருக்கு நேர் பார்த்தவன் யாராகிறானடா, மொத்த புளியும் பார்த்தவன் இந்த காட்டில் எவனாகிறானடா, இந்த காணிக்காரனுங்க பார்த்துக்கிறானுங்க அண்ணாச்சி. காணிக்காரனுங்க பார்த்தா அவனை ஒன்றும் பண்ணான், அவனுக்கு தான் அதை தெய்வமாக கும்பிட்றாங்களே. ஏண்டா தெய்வம் எதுக்குடா காட்டில் சுற்றின்னு கிடக்குது அப்படின்னு அவன் கேட்பான். ஏன்னா இவன் கிறிஸ்டியனு. இவனுக்கு வந்து இந்த காணிக்காரர்களுடைய மலை தெய்வத்து மேலே லேசாரமான ஒரு இலக்காரகம். தெய்வம் எதுக்கு காட்டில் சுற்றின்னு கிடக்குதுன்னுவான். இல்லைண்ணாச்சி இவங்க போய் அதே கும்பிட சொல்ல என்னவாங்க. இல்லைண்ணாச்சி அவங்க தெய்வம் நம்ம தெய்வம் மாதிரி இல்லை. நம்ம வந்து ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போகணும், அப்புறம் கடைசி ஜபம் சொல்லுவாங்க, அப்புறம் பிஷப் வந்து ஆசீர்வாதம், அப்படி இல்லைண்ணாச்சி அவங்க தெய்வம் வந்து இவங்களுக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ அதுவே வந்துடுவானாச்சு அப்படின்னு சொல்லுவான். அப்போது ஒரு ட்ரெடிஷ்னலாக அவனுக்கு வந்து ஒரு வேறு ஒரு லைஃப்குள்ளே இருப்பாங்களா, இந்த எல்லாம் தெளிச்சுனே இருக்கும். இப்போது அதுக்கு அந்த சாராயம் கொதிக்கிற இடத்துக்கு பக்கத்தில் இன்னொரு சின்ன குடோன் மாதிரி, இது எதுவுமே வெளியே தெரியவே தெரியாது. பக்கத்தில் போய் ஒருத்தர் நின்னா கூட பாராக்கிறதாதான் தெரியும். அதை திறந்து பார்ப்பான். திறந்து பார்த்தோன்னா அதுக்குள்ளே பழங்கள் அழுகின ஒரு இடம் இருக்கும். அந்த மனத்தை அப்படி பிடிச்சி பார்க்கும்போது முகம் மலரும் அவனுக்கு, நேசனுக்கு. அப்படி முகம் மலர்ந்து அது எப்படிப்பட்ட மலருதுன்னு ஜெயமோகன் சொல்கிறான்னா, இந்த கவிஞர்கள் பெரிய பொயிட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிற எல்லாருமே மெட்ராஸில் இருக்கிறாங்க, கோயம்புத்தூரில் இருக்கிறாங்க, தென்காசியில் இருக்கிறாங்கன்னு நம்ம சொல்கிறோம்ல. காட்டில் சாராயங்காய்ச்சருன்னு இருக்கிறான். எப்படின்னா இவங்க கம்பாரிசன் பாருங்கள், அந்த நடுவில் உட்காந்து அவங்க 2 பேரும் பேசுவாங்க. அவன் முகம் மலர்ந்த உடனே, சே குழந்த பிறந்த உடனே ஒரு சிரிப்பு சிரிக்கலான்னுச்சு, அப்போது ஒரு முகம் மலர் இல்லை அப்படி இல்லை அப்படின்னா. உடனே இவன் சொல்லுவான், இல்லைடா பூ மலருதில்ல, அதை பார்க்குறப்போ ஒரு சந்தோஷம் வருதில்ல, அந்த மாதிரியான ஒரு சந்தோஷம்டா இது அப்படின்வான். இன்னும் கொஞ்சம் நேரம் பொறுத்து நேசையன் சொல்லுவான் அவங்ககிட்ட பார்த்து, இல்லைடா ஏன் குமரி சமையும் போது ஒரு சந்தோஷம் வரும்ல, அதுன்னு ஏன் சொல்ல மாட்டேன். அண்ணாச்சி உங்களுக்கு ரொம்ப மோசம் அண்ணாச்சிங்க அப்படின்னு. இப்போ என்னென்னா இந்த 3 இப்போ மெட்டஃபருமே வேறையாக இருக்கும். எங்கே நடக்குதுன்னா, ஒரு சாராயம் வந்து நொதிச்சுன்னு இருக்கும். இந்த சாராயம் நொதிக்கிறப்போ இவங்க வந்து வேர்ட்ஸ்வர்த்து, ஷெல்லி, பைரன்
அந்த லெவலுக்கான ஒரு கவிதை கம்பாரிசனை அந்த காட்டில் உட்காந்து பேசிட்டு பாருங்க. இது ஒரு பயங்கர மன மகிழ்ச்சியை தரும், அவங்களுடைய தனிமையை போக்கும். அப்புறம் இந்த கதை படிக்கிற எந்த வாசகனும் தெரிஞ்சுக்கலாம், இந்த நேசையன் ஒரு சாராயம் காய்ச்சல் ஆள் இல்லை, அவனுக்கு அதை தாண்டி வேறு ஏதோ ஒன்று இருக்குது. இப்போது இந்த உடனே அவன் அசிஸ்டண்ட் சொல்லுவான், இல்லைனாச்சி இது மூணுமே தெளிஞ்சு வரும்போது ஒரு சந்தோஷம் வரும்ல. எது மூணும்? குழந்தை சிரிக்கும்போது, பூ மலரும்போது, பொண்ணு சமையும் போது, மூணுமே தெளிஞ்சு வரும்போது ஒரு சந்தோஷம் வரும் இல்லாமல் அதுடா இது அப்படின்னு நேசன் சொல்லுவான். இப்போ அவன் உடனே சொல்லுவான், அண்ணாச்சி 70 பாட்டில் வந்துடுமா அண்ணாச்சின்னு கேட்பான். இப்போ அவனுடைய கண்ணு கருத்து எதில் இருப்பான்னா, நீ எந்த கவிதையினுடைய உச்சத்துக்கு கூட 70 பாட்டில் இருக்கணும், இல்லைன்னா லாத்தி மாணிக்க நாளைக்கு வந்தான்னா நம்மளை இப்போ பின்னி எடுத்துருவான். அது எவனுக்குடா தெரிய சொல்லுவான். என்னான்னு சும்மா சாதாரணமாக சொல்கிறீங்க, 70 பாட்டில் கொடுக்கலன்னா அவனை நம்மளை உசுரோடே விட மாட்டானே. அதெல்லாம் இது நம்ம என்னடா ஃபேக்ட்ரியாக நடத்துகிறோம், சாராய ஃபேக்ட்ரியாக நடத்துகிறோம், படைப்புடா படைப்பு கொதிக்குது இல்லை, அது எவ்வளோ கொடுக்குதோ அவ்வளோதான். ஒரு யோசித்தா ஒரு 20 பாட்டில் வரலான்னு இவனுக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடும். கை வச்சு அண்ணாச்சி 20 போத்தல்லாம் கொடுத்தோம்னா அவன் சும்மாவே இருக்க மாட்டான். சரி கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாம், 30-35 தேர்த்தி பார்க்கலாம், வரலைன்னா நாம் இப்போ ஒன்றும் பண்ண முடியாதுன்னு. இப்போ இந்த மாதிரியான ஒரு அபூர்வமான ஒரு சாராயங்காய்ச்சவனுக்கும் அவனுடைய ஒரு அசிஸ்டண்ட்டுக்குமான உரையாடலோட ஜெயமோகன் இந்த கதையை துவக்கிறார். சாயங்காலம் ஒரு 6-6:30 மணிக்கு இயேசுவே அப்படின்ற ஒரு பிரார்த்தனையோடு அந்த அடுப்பை பற்ற வைப்பான் நேசையன். 4 பானை அன்றைக்கி அடுப்பில் ஏற்றிருப்பாங்க. இந்த 4 பானையிலையும் வெவ்வேறு வகையான ஊறல்களை போட்டிருப்பாங்க. இப்போ இந்த 4 பானையும் கொதிக்க வரும்போது அதுக்கு ஒரு பானைக்கும் தனித்தனியாக தண்ணி ஊற்றுவான், எல்லாத்துக்கும் ஒரே அளவு கிடையாது. இப்போ எப்பயுமே கூழம் கேட்பான், ஏன்னா சரி 4 பானையிலையும் ஒரே ஊறல் தான் போடுறோம், ஒரே பழம் தான் போடுறோம், அது ஏன் ஒன்றுக்கும் தனித்தனியாக மெனக்கிறீங்க, நான் எப்போயாவது ஒரே மாதிரி ஊற்றிட்டா கூட இப்படி பண்ணக்கூடாதுடா, ஒன்றுத்துக்கும் ஒரு கணக்குதுன்னு ஏன்டா சொல்கிறேன், ஏன் சொல்கிறேண்ணா அப்படின்னு கேட்பான். அவன் சொல்லுவான், இல்லைடா இது எல்லாமே ஒன்று மாதிரி கிடையாது, இது ஒன்றுமே வேறு வேறு. இப்போது இயேசு கிறிஸ்து திடீர்னு இந்த மலைக்காட்டில் தோன்றி முன்னாடி நிற்கிறாருன்னு வச்சுக்க, அவர் கொடுக்கறதுக்கு நான் இதில் ஒரு பியூர் சரக்காக எடுத்து கொடுக்க வேணாமா, அப்படியே நம்ம காய்ச்சந்த எடுத்து கொடுத்துட முடியுமா? உதாரணங்கள் எல்லாமே வேறு மாதிரியாக இருக்கும். அப்புறம் இந்த ஒன்றுத்துக்கும் அது எரி விட்றல, அடுப்பு எரி விட்றல, அது ஒன்றுத்துக்கும் ஒரு கணக்கு இருக்குது. ஒன்றுக்கு 2 விறகு அதிகமாக வைக்கணும், ஒன்றுக்கு 2 விறகு கம்மியாக வைக்கணும். அப்புறம் அந்த குளிர வைக்கிறதுக்கு இதில் அடுப்பு எரிஞ்சு முடிச்சோடனே குளிர வைக்கிறதுக்கு இல்லை, அதுக்கு ஒரு கணக்கு இருக்குது. இப்போ எல்லாம் முடிஞ்சு போத்தலில் சாராயம் இறங்கி வரும்போது, அது இறங்கி வருதில்லடா அந்த நிமிஷங்குதில்ல, அது எனக்கு இயேசுவே உயிர்த்தெழுந்து வர்றாரு அந்த மாதிரியான ஒரு நிமிஷம்தான். இவனை இந்த கூலியால் புரிஞ்சிக்கவே முடியாது, இவன் வேறு ஆளாக இருக்கிறான் அப்படின்னே தோணும். இப்போ இவன் அடுப்பில் எரி விட்டுன்னு இருக்கும்போது வெளியே நின்று பார்ப்பான். பக்கத்தில் ஓடுற ஆற்றுல ஒரு சின்ன சத்தம் கேட்கும். ஓ நம்ம யானை கூட்டம் இறங்கிடுச்சு அப்படின்னு பார்ப்பான். ஒரு பெரிய யானையும் ஒரு 8 குட்டிங்களும் அந்த யானைக்கு இருக்கும். அந்த பெரிய யானையை செல்லமாக பாட்டின்னு கூப்பிடுவான், கிழவி யானை அது, அதனுடைய குட்டிங்க தான் அந்த 8 குட்டிங்களும். எப்பயுமே இவங்களுக்கு ஒரு காவல் மாதிரி அந்த மலைக்கு கீழே அதுங்க நின்று இருக்கும். அதுங்க எங்கே நிற்கும், எங்கே மூவ் ஆகும் எல்லாமே அவனுக்கு தெரியும். எப்போயாவது காலையில் மலம் கழிக்கிறதுக்காக அந்த கீழே போகும்போது, அல்லது மலைப்பழம் பொறுக்கிறதுக்காக கீழே போகும்போதெல்லாம் ரொம்ப சமயமாக இவன் தலைக்கு கிட்ட கூட அந்த கிழவி யானை வந்துக்குது. ஆனால் இவனை ஒன்றுமே பண்ணாது, சும்மா எச்சரிச்சு அனுப்போம். சில நேரங்களில் ரொம்ப குதூகலமாக அந்த குட்டிங்களாம் இவனை உரசிச்சுன்னு வச்சுங்க, அந்த தாய் யானை அதுங்களை தள்ளி விடும். போ 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 அவளுடைய அவன் பாவம் அவன் தொழிலை செய்கிறான், நம்ம அவனுக்கு ஒரு பாதுகாப்பாக இருந்துட்டு போகலாம், இப்படி ஒரு ஒற்றுமை அவங்களுக்குள்ளாக இருந்துகிட்டே இருக்கும். அந்த நைட்டு அவன் அந்த சாராயத்தை காய்ச்சும் போது அவன் அசிஸ்டண்ட் அந்த கூலியை பார்த்து சொல்லுவான், நீ போய் பரவாயில்ல படுத்துக்கடான்னு சொல்லுவான். இல்லை நான் சரி நானும் கூட இருக்கிறேன், இல்லை நீ போய் படு என்று சொல்லிவிட்டு ஒரு மிக நேர்த்தியாக ஒரு படைப்பின் உச்சத்தில் செயல்படுபவனை மாதிரி அந்த அடுப்பை கரெக்டாக எருவுறது, ஒரு விறகை தூக்கி இன்னொரு அடுப்பில் வைக்கிறது,
இன்னும் கரெக்டாக அதை வந்து அந்த பானையிலேருந்து புகை வராமல் மூடுறது, தேன் மெழுகை கொண்டு அதை அடைக்கிறது, அப்படி ஒரு இரவு முழுக்க ஒர்க் பண்ணினே இருப்பான். காலையில் ஏதோ ஒரு டைமில் கண் அப்படி சொக்கிற மாதிரி தெரியும். அப்போ தான் கரெக்டாக பார்த்தா கூலி இறங்கி வருவான். நேரம் என்னடா இருக்கும் அப்படின்னு கேட்பான். அது ஆச்சு 4 4:30. பசிக்கலையா அண்ணாச்சி? அண்ணாச்சி கொஞ்சம் கஞ்சி வைக்கிறேன் அப்படின்னு ஒரு கஞ்சி வச்சுட்டு அவன் சொல்லுவான், ஒரு ஒரு முயல் சுட்டுக்கிறேன் அண்ணாச்சி. பக்கத்தில் ஒரு கருவாடு வந்து ஒரு இடத்துல வெந்துன்னு இருக்கும். இப்போது அதுக்கு முன்னாடியே அவன் வந்து நல்ல இவ்வளோ பெரிய சைஸில் இருக்கிற ஒரு 4 5 காட்டு மரவள்ளி கிழங்குகளை சுட்டு போட்டிருப்பான். இதெல்லாம் சாப்பிடாம நம்ம காலையில் இட்லி, சாம்பார், பொங்கல், வெண்பொங்கல் அப்படி ஒரு ஒரு மெனுவில் இருக்கிறல்ல, அப்படி அந்த காட்டு மரவள்ளி கிழங்கு அப்படி எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் கருவாட்டை பக்கத்தில் வச்சுட்டு அந்த முயலை எடுத்து வைப்பான். சுட்ட முயலை பற்றி ஜெயமோகன் எழுதும்போது எழுதுகிறாரு, முயல் ரொம்ப நேரம் இந்த குளுமையில் இருந்தால் அவனுடைய அந்த கறியே காணாத போய் வெறும் எலும்பு மட்டும்தான் மிஞ்சுமா. அந்த மாதிரி ஆகிடும். அதுக்குள்ளே அதை சாப்பிட்டணும். அப்போ இவனுக்கு வந்து ஒரு பயங்கர குஷி மூடில் இருப்பான். சொல்லுவான், அந்த சிகப்பு குப்பையில் இறக்கணும்லடா அதை எடு அப்படின்னு. அதை எடுத்தோடனே கையில் விட்டு ஒரு தீக்குச்சி எடுத்து வைப்பான். கையில் எரியாமல் அப்படி மேலே போய் ஒரு ப்ளூ ஃப்ளேம் எரியும். சரக்கு நல்லா வந்திருக்குடே. உடனே அவன், சேசாமி வந்தால் கொடுக்குற அளவுக்கு வந்துக்குதானே, உனக்கு இலக்கார மயிராக போச்சே, எடுறாத அப்படின்னு சொல்லிட்டு இப்போ காலையிலே அவன் வந்து 4:30 மணிக்கு நல்ல ஒரு குப்பி அந்த சாராயத்தை குடிச்சிட்டு பக்கத்தில் கருவாடு, மொசல், இந்த மரவள்ளிக்கிழங்கு எல்லாத்தையும் சாப்பிட்டு பீடி இருக்காளே. இந்த இடத்துல இந்த கதையில் நான் பார்க்குற 3-4 இடத்துல அவன் பீடி இருக்காளேன்னு கேட்பான். 3-4 இடத்துலையும் கரெக்டாக அவன் இருக்கானாச்சே அப்படின்னு ஒரு பீடி கொடுப்பான். அப்படி ஒரு பீடி பற்ற வைப்பான். காலையில் ஒரு 5-5:30 ஆகிடுமா, திடீர்னு மரியத்தோட ஞாபகம் வரும். 8 வருஷம் ஆச்சு அவள் போய். அவள் கோச்சிங் போகிறப்போ அவளுடைய முகத்தை ஞாபகம் வரும். குழந்தைங்க ஞாபகம்லாம் வரும். ஆனால் இல்லை, அவள் கூட இருந்து புள்ள பெற்று வளர்த்து அது இல்லை. நம்ம இந்த சரக்கை வந்து கரெக்டாக காய்ச்சி வடிக்கிற ஆள் தான் நம்ம அப்படின்னு தோணும். ஒரு நாள் கூலி கேட்பான். ஏன்னாச்சு நான் தெரியாமல் கேட்குறேன், 4 பானையிலையும் ஊறல் போட்டுக்கிறோம், 4 பானையிலையும் பழம் போடுறோம், 4க்கும் எரி விடுறோம், அதில் ஒன்று மாறி வந்தால் தான் என்னாச்சு அப்படின்னு கேட்பான். அப்போ இவன் சொல்லுவான், ஒரு பிரமாதமான உதாரணம் சொல்லுவான், ஏண்டா ஒரே பொண்டாட்டிகிட்ட தான் படுக்கிறோம், 4 பிள்ளைங்க பெக்குது, 4மே ஒரே மாதிரியாலே இருக்கே, ஒன்று ஒரு டிசைனில் எல்லாம் இருக்குது, அந்த மாதிரி 4லேருந்து வடிகட்டுறது வேறு டிசைனில் தாண்டா இருக்கணும். அப்போது இவன் வந்து ஒரு சாராயம் காய்ச்சறவங்ககிட்ட நம்ம வேலை பார்க்கல, ஒரு பெரிய கலைஞன்ட்ட வேலை பார்க்குறோம் அப்படின்றது நேரடியாக அவனுக்கு புரியலனா கூட அதான் அவனுடைய எல்லா செய்கைகளும் மறுபடியும் அதை வந்து அவனுக்கு கொடுத்துட்டே இருக்கும். இப்போது இவன் சாப்பிட்டு பீடி பற்ற வைக்கும்போது யானை சத்தம் கேட்கும். அவன் சொல்லுவான், அவன் லாத்தி வந்துட்டான், அவனை போய் கூட்டியா அப்படின்வான். அந்த யானை வந்து கீழே யார் வந்தாலும் ஒரு சத்தம் கொடுக்கும். கரெக்டாக இவனுக்கு கம்யூனிகேட் பண்ணும். ஒயர்லெஸ் தான் அது. ஒரு ஒயர்லெஸ் கருவி வந்து அவ்வளோ ஒரு 1000 கிலோ 1500 கிலோவில் அங்கே விட்டு வந்திருப்பாங்க. அது க்ளீனாக ஒரு சிக்னல் கொடுக்கும். இவன் போய் லாத்தியை கூட்டின்னு வருவான். லாத்தி வர்றதுக்கு முன்னாடியே இவன் அசிஸ்டண்ட்டுக்கும் இந்த தேவாமிர்தம் பற்றியான ஒரு டிஸ்கஷன் வரும். அவன் சொல்லுவான்ல, கரெக்டாக நம்ம முன்னாடி வந்து நின்னா ஒரு சாதாரண சரக்கை கொடுக்க முடியுமாடா, ஒரு நல்ல சரக்கு எடுத்து அவருக்கு முன்னாடி நீட்டுறதுக்கு நம்மக்கிட்ட கையில் இருக்க வேணாமாடான்னு. அப்போ அவன் கேட்பான், அதெல்லாம் கரெக்டு, எத்தனை குப்பி இப்போ வந்திருக்கும் அப்படின்னு. அவன் கணக்கிலே இருப்பான் அந்த அசிஸ்டண்ட்டு. அவன் சொல்லுவான், தேரும் ஒரு 20-22 தேருன்னு நினைக்கிறேன்னுவான். ஐயோ, அந்த நாரப்பையன் இப்போ வந்து பேச போகிற பேச்சுக்கு ஒரு அளவு இருக்காதேன்னுவான். அதுக்கு என்னடா பண்ண முடியும், அவன் கேட்குறதுலாம் நம்ம காய்ச்சி கொடுக்க முடியுமா, நாம் காய்ச்சல் தான் அவன் எடுத்துன்னு போகணும், அவ்வளோதான். இல்லைனாச்சு எனக்கு பயமாக இருக்குது, அவன் என்ன வேணாலும் பண்ணுவான். என்ன பண்ணிவிடுவான், அடுப்பை அணைச்சிட்டு மயிராச்சுன்னு தூக்கி போட்டு போயினே இருந்துருவேன். எனக்கு இது வந்துடா, இப்போ தெரிஞ்சுக்க, காசு வருது பணம் வருதுன்னு பொண்டாட்டி விட்டுட்டு பிள்ளைய விட்டு இது காய்ச்சலை, இந்த கணக்கில் நான் தெளிச்சிட்டேன்டா, இதுக்குள்ளே இருக்கிறேன், நீ போய் அவனை கூட்டினுவா பார்த்துக்கலாம். இப்போது லாத்தி வந்து மேலே ஏறி வர ஒரு இடத்த அவன் மேலேருந்து பார்ப்பான். வந்தவுடனே அவன் வேறு எதுவுமே கேட்க மாட்டான். 70 போத்தல் ரெடி ஆகிடுச்சாலேன்னுவான். ஆனாச்சு அது 20-22 தேரும் அப்படின்வான். அவ்வளோதான். அவனுக்கு வந்து அப்படியே உச்சத்தில் கோவம் வரும். இல்லையா,
நான் போய் அருமனைக்காரனுக்கு என்னடா பதில் சொல்கிறது? சரக்கை இறக்கிட்டேன்னு சொல்லிட்டேனேடா, இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கிறியாடா, நீ என்னடா மயிர் தேவாமிர்தமாக காய்ச்சற, சாராயம் தான்டா காய்ச்சற, சாராயம் காய்ச்சதில் என்னடா பெரிய மயிர் கணக்கு வேண்டிக்குது, இன்னும் கொஞ்சம் ஊறல் எடுத்து போடு, இன்னும் கொஞ்சம் ஊறல் எடுத்து போட்டுட்டு அந்த பழத்தை எடுத்துன்னு வந்து கொட்டு, நான் காய்ச்சறேன்டான்னுவான். இவன் சொல்லுவான், காய்ச்சி பாரு, காய்ச்சி பாரு, நீ காய்ச்சி பார்க்கலாம். அவன் ஒரு ஒரு கோவத்தில் உடம்புலாம் நடுங்க அவனுக்கு. நம்மளுக்கு 70 பாட்டில் வரலேன்றதுனால தான் அவன் சொல்லுவான். இவன் ரொம்ப நிதானமாக சொல்லுவான், நீ காய்ச்சிக்கோ, நீ காய்ச்சி பாரு, அதுலேருந்து என்ன வடியுதுன்னு பாரு. டேய் மறுபடியும் முதல்லேருந்து சொல்கிறேன், இது பெரிய தேவாமிர்த மயிர் கிடையாது, நீ காய்ச்சது சாராயம். எனக்கு எத்தனை பாட்டில் வேணுமோ அது கொடுக்க முடியாதாண்ணாச்சு, கொடுக்க முடியாதுன்னா உங்கள்கிட்ட நான் வியாபாரத்தையே கட் பண்ணிக்கிறேன்டா. எனக்கு எவங்கிட்ட மழைக்காட்டில் எவங்கிட்ட வேணா வாங்கிக்கோ, ஆனால் என்கிட்ட இதான் சார். நான் வந்து இந்த வாழைப்பழத்தை வந்து மலைப்பழத்தை வந்து அது அப்படியே நொதிப்பு வந்ததை நசுக்கி அதுக்குள்ளே போடுவாங்க. அப்படி போடும்போது அவன் அஸ்டன் சொல்லுவான், அந்த கூலி சொல்லுவான், அண்ணாச்சி காணிக்காரனுங்கெலாம் காய்ச்சும்போது தோலோடு தான் அணைச்சி போடுறானுங்க அப்படின்னு. இன்னும் இவன் சொல்லுவான், அவனுக்கு தோலோடு போடலான்டா, நான் தோல் போட மாட்டேன், நமக்கு ஒரு சுத்தம் வேணும். சரக்கை இறக்கி கையில் பார்த்தோம்னா ஒரு தூசு இருக்கக்கூடாது, ஒரு தும்பு இருக்கக்கூடாது, ஒரு ஒரு அந்த தோலோட ஒரு நொரப்பு இருக்கக்கூடாது. நான் கொடுக்க வேண்டியது ஏசு கிறிஸ்துக்கல்லா அப்படின்னா. இவன் வந்து இவன் மைண்டில் இவன் காய்ச்சிற சரக்கே ஏசு கிறிஸ்து மலைக்காட்டுக்கு வந்துட்டு அவருக்கு எந்த சரக்கு கொடுக்குறது அப்படின்ற லெவல்லையே இவன் இருப்பான். இப்போ இவன் அசிஸ்டண்ட்டுக்கு என்னன்னா எப்படியாவது 70 குப்பி கொடுத்தனுச்சாதாண்டா அவன் திட்டாத இருப்பான்னு. அவனுக்கு என்னன்னா 70 குப்பியை எட்டும்போது இறங்கினாதானடா நான் வந்து அடுத்த தொழில் செய்ய முடியும். இந்த போராட்டத்தில் இவனுக்கு இருக்கும்போது இதை நீ காய்ச்சி பாரு அப்படின்னு சொல்லும்போது அவன் அப்படியே இலகி வருவான். போத்தி வந்து இறைவன், அது இல்லைடே, நான் உங்கள் அப்பன் கையிலையே குடிச்சிக்கிறேன்டே, அது ஒரு மாதிரியான பக்குவம், ஆனால் உன் கைக்கு கர்த்தர் வந்து அந்த பெரிய பாக்கியத்தை கொடுத்துக்கிறாங்களே, நீ தயவு செய்து இந்த அளவுக்கு மட்டும் போலே அப்படின்னா. அவன் சொல்லுவான், இல்லையே என் அளவு இது இல்லை, நான் இன்னும் போக முடியும். அப்படி போக முடியாதுல்லையே, சொன்னால் கேள்டா கேனக்குதி, இப்படி அப்படி போக முடியாதுடா. எப்பயுமே மனுஷனுக்கு ஒரு அளவு தாண்டா இருக்குது, அது வரல தாண்டா அவன் போக முடியும். கடவுள் தாண்டா அதை தாண்டி போவான். இவன் சொல்லுவான், நான் கடவுளாக்கும், நான் கடவுளாக்கும், நான் ஒரு முறை அங்கே போய் வந்துக்கிறேன்ல, போய் வந்து அந்த டேஸ்ட்டை நான் பார்த்துக்கிறேன்ல, என் வாழ்நாள்லாம் அதுக்காக நான் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். நான் வந்து அந்த இடத்த அடைஞ்சிட முடியுமான்னு பார்க்குறேன், அது வரலையே. நான் அதை வரவரிலும் நான் வந்து இந்த இடத்தோடு நின்றுக்கவே மாட்டேன். நம்ம கனவு இருக்கலான்னாச்சு, அதுக்கு எல்லை இது கிடையாதுன்னாச்சு, இதை தாண்டி போக வேண்டியது. பயங்கரமான இவனுடைய அந்த ஏரியா வந்து அவனுக்கு புரிய 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 அவன் வந்து அந்த வியாபாரின்ற இடத்துல வந்து அப்படியே இறங்கி வருவான். இறங்கி வந்து, இல்லைடே நான் சொல்கிறத பொறுமையாக கேளு, இப்போது இந்த தொழில் விட்டுருச்சுன்னா நான் வேறு தொழில் நீ பண்ணாலும் பண்ணலாம் நினச்சி, நம்மளால் இவ்வளோ தான் நினச்ச முடியும், நான் இங்கே இதை இப்படி தான் நினச்சி என்னால் செய்ய முடியும் என்ற உரையாடல் அவங்களுக்குள்ளே போயினே இருக்கும். இப்போ போயினே இருக்கும்போது தான் இப்போ இவனுங்க 2 பேரும் அப்படியே ஒருத்தன் முகத்தை ஒருத்தன் பார்த்துன்னு உட்காந்துப்பாங்க. திடீர்னு அவன் தான் சொல்லுவான், லத்திமானிக்கு தான் சொல்லுவான், நேசையா நான் சொல்கிறத கேளுடா, நாம் வந்து தேவமாரோ கந்தர்வமாரோ இல்லைடா, மனுஷங்க. நம்மளால் போக முடிஞ்சதுன்றது ஒரு தூரம் தான்டா, அதுக்கு மேலே போக முடியாதுடா. இப்போ அவனும் ரொம்ப கனிஞ்ச குரலில் சொல்லுவான், இல்லைண்ணாச்சி நீங்கள் புரிஞ்சுக்கங்க, நான் இதை விட தூரம் போயிருக்கிறேன்னாச்சி. மறுபடியும் அவனுக்கு கோவம் வரும். அவன் சொல்லுவான், மறுபடியும் கேட மாதிரி பேசாதடா, அந்த தூரம் போனல, மறுபடியும் ஏன் போக முடியல, ஏன் திரும்பி வந்துட்டேன், அந்த போராட்டம் தான் நாச்சு இந்த பானைங்களோடு நடந்துருக்குது, புரிஞ்சுக்கங்கண்ணாச்சி. இப்போது இவங்க 2 பேருடைய மனநிலையும் பார்த்து இந்த கூலம் வந்து, அண்ணாச்சி கொஞ்சம் குடிக்கிறீங்களா அப்படின்னு ஒரு டம்ளரில் சாராயத்தை ஊற்றி இவங்ககிட்ட ஏசாயங்கிட்ட கொடுப்பான். இவன் வந்து நேசாயன் வந்து அதை பார்த்துட்டு, இல்லை எனக்கு வேணாம் நான் குடிக்கிறேன் அப்படின்னு அவன் குடிப்பான். இப்போது அவன் அந்த லத்திமானிக்கம் குடிக்கும்போதே அப்படி கொஞ்சம் குடிச்சிட்டு சொல்லுவான், இப்போ தேவாமிர்தண்டா, அது தேவமாருங்களே இப்படியான ஒரு பானத்தை குடிச்சிருப்பானான்னு தெரில, அவன் நாக்கில் இதெல்லாம் பட்டு இருக்குமான்னு தெரில, போதும் டே, இதாண்டே உச்சம், நீ சொல்கிறா உனக்கு புரிய மாட்டேங்கிறா, நான் எப்படிரா உன்கிட்ட கெஞ்சிடுது. இல்லைண்ணாச்சி நீங்களும் புரிஞ்சுக்குங்க, இது இல்லைண்ணாச்சி இன்னும் உச்சம் இருக்குதாண்ணாச்சி சொல்லுவான்.
இல்லைடா, நான் சொல்கிறத பொறுமையாக கேளு. சீம சாராயம்லாம் குடிச்சிக்கிறேன், ஒரு பாட்டில் 5000த்துக்கெலாம் வாங்கி குடிச்சிக்கிறேன்டா. இதனுடைய ஒரு துளி இதில்ல, அந்த துளி கிட்ட வந்து நிற்க முடியாதுடா. அதெல்லாம் அவ்வளோ ஒரு கை பக்குவத்தை கர்த்தர் வந்து உன் கைக்கு கொடுத்துக்கிறாரா. அதை சொன்னால் உனக்கு புரிஞ்சுக்க முடியல. இல்லைண்ணாச்சி, நான் சொல்கிற கேளு. ஊறல் எடுத்து மறுபடியும் போடு, மறுபடியும் ஒரு 10 லிட்டர் காய்ச்சிடான்னு. உசுரே போனாலும் அதில் கை வைக்க மாட்டானாச்சு. இப்போ கூட இருக்கிற மட்டியெல்லாம் சேர்த்து வச்சு கொளுத்தணுன்னா விடியறதுக்குள்ளே இன்னும் 10 லிட்டர் வந்துடும். இருக்கிற ஊரலை மறுபடியும் கலந்து போட்டோன்னா நீங்கள் போகிறதுக்குள்ளே 70 லிட்டர் கொடுத்துருவேன். அதெல்லாம் தப்புண்ணாச்சு. அதுக்கான ஆள் நான் இல்லை. நீங்கள் புறப்படுங்கண்ணாச்சு, இருக்கிறத எடுத்துன்னு புறப்படுங்க. அப்போ டக்குன்னு அந்த கூலையன் சொல்லுவான், கதளிப்பழ சாராயம் ஒரு 2 லிட்டர் இருக்குதுன்னா அது போதும். அதை எடுத்துன்னு போனோன்னா நான் வந்து பெருவட்டாரங்களுக்கும் நாயமார்களுக்கும் கொடுத்தேன்னா வீட்டிலே உட்காந்துன்னு எம்மா பணம் கொடுத்தாலும் வாங்கிக்குவானுங்க. 70 லிட்டர் சாராயம் விற்றனா எனக்கு எம்மா பணம் கிடைக்குமோ அது இதிலே கிடச்சிடும். நான் போயிட்டு வரேன் நேசையா, நீ உன் இஷ்டத்துக்கு காய்ச்சின்டுவான். அந்த இடம் ரொம்ப முக்கியமான இடமா எனக்கு பட்டுச்சு. என்னென்னா, ஒரு வியாபாரியும் ஒரு கலைஞனும் ஒரு தீர்க்க முடியாத ஒரு தர்க்கத்தை நடத்தி ஒரு கலைஞன் ஜெயிச்சிட்றான். நீ உன் இஷ்டத்துக்கு காய்ச்சி நெசையா, நான் புறப்படுறேன் என்று அந்த மூட்டை முடிச்சுலாம் எடுத்துன்னு அவன் கீழே போவான். உலகத்தின் பிரமாதமான ஒரு இடத்தை, காவியங்களில் வரும் இடத்தை இந்த இடத்தில் ஜெயமோகன் எழுதுகிறார். அவன் போயிட்ட உடனே ஒரு பயங்கரமான வெறுமை சூழும். சரக்கு எடுத்துன்னு போய் வண்டியில் ஏற்றிட்டு வர்றதுக்காக கூலனும் அவன் கூட போயிருப்பான். இப்போ இவன் தனிமையாக உட்கார்ந்து கொண்டிருப்பான். கூலன் திரும்பி வந்து தூக்கம் வருதானாச்சுன்னா போய் மேலே படுன்னு சொன்னான். மேலே படுத்துருவான். அந்த காட்டையே வெறித்து கொண்டு கொஞ்சம் நேரம் உட்கார்ந்து கொண்டிருப்பான். அப்படி உட்கார வேண்டிய எந்த அவசியமும் நேசையனுக்கு இப்போ இல்லை தான். ஆனால் அப்படி உட்கார அவனுக்கு தோன்றியது. திடீரென்று மறுபடியும் மரியத்தின் நினைவும் தன்னுடைய குழந்தைகளின் நினைவும் அவனுக்கு வந்து போனது. ஆனால் கொஞ்ச நேரம்தான். உடனே அது ஒரு அலையிலிருந்து இழுத்து கொண்டு போகிற ஒரு பொருளை மாதிரி மறுபடியும் கடலுக்குள்ளாக போய் வெறுமனே வெறித்து பார்த்து கொண்டு உட்கார்ந்து கொண்டே இருந்தான். திடீரென்று அந்த காட்டின் பேரமைதியில் அந்த சத்தம் கேட்டது. ஒரு சின்ன சவுண்டு, அப்படி ஒரு சொட்டுகிற ஒரே ஒரு சொட்டு நேசையன் காதை கூர்மையாக்கி அந்த சொட்டின் சத்தத்திற்காக தவம் இருக்கிறான். ஒரு சின்ன இடைவெளியில் ஒரு 2 நிமிஷம் மீண்டும் ஒரு சின்ன சொட்டுகிற சத்தம் கேட்கிறது. சுற்றி பார்க்கிறான். தான் உட்கார்ந்து கொண்டு இருக்கிற அந்த வெளியிலிருந்து வரல அந்த சத்தம். ஏஞ்சி அந்த பானைகளினுடைய ஊரல்கிட்ட முன்னாடி நிற்கிறான். அந்த ஊரலிலிருந்து அந்த பானையிலிருந்து ஒரு செம்பு குழாயின் வழியாக ஒரே ஒரு சொட்டு கீழே சொட்டி இருக்கிறது. கவனமாக, ரொம்ப நுட்பமாக கூலன் அதற்கு முன்னால் ஒரு டம்ளர் வச்சுக்கிறான், ஒரு பெரிய போத்தல் வச்சுக்கிறான். அதில் தான் அந்த சொட்டுது. மறுபடியும் இவன் காத்திருக்கிறான். நீண்ட இடைவெளி விட்டு மீண்டும் ஒரு சொட்டாக அது சொட்டி கொண்டே இருக்கிறது. அதற்காக நேசையன் காத்து கொண்டே இருக்கிறான். ஒரு நள்ளிரவுக்கு மேல் அவன் போய் அந்த போத்தல் நிறைந்திருப்பதை பார்க்கிறான். அந்த போத்தலை எடுத்து கொஞ்சோண்டு அதுக்குள்ளகிற சரக்கு எடுத்து நாக்கில் ஊற்றி பார்க்குறான். இதான் இந்த போராட்டம், இந்த தர்க்கம், அவனை அடிக்க போனது, அவன் நம்மளை அடிக்க வந்தது, இந்த சாராய பானையெல்லாம் எட்டி வச்சது, இது இந்த மயிர் வேலையே வேணான்னு துள்ளனது எல்லாம் இந்த எல்லா காத்திருப்புகளும் இந்த ஒரு சொட்டு சுவைக்கு தான். இதே கதளிப்பழம் போட்ட ஊறல் தான் அது. ஆனால் கதளிப்பழ வாசனை இந்த ஒரு சொட்டில் கூட இல்லை. இதுதான் எந்த இயேசு கிறிஸ்து வந்தால் அவருக்கு கொடுப்பதற்காக நான் வைத்திருக்கிற ஒரு பானம். அவன் கண்டுபிடிச்சிட்டான். இப்போது கூலா அப்படின்னு ஒரு சத்தம் கொடுத்து பரனிலிருந்து அவனை இறக்க வேண்டும். பாடுறா, நீங்களாம் என்ன சொன்னீங்களே 70 லிட்டர் வேணும், 70 லிட்டர் வேணும். இதான் இந்த உச்சத்தை அடைய தான் இவ்வளோ நாள் நான் போராடினேன். இந்த இரவு அதை எனக்கு பங்களித்திருக்கிறது. இந்த அகால அமைதியில் அதை நான் கண்டறிந்து விட்டேன். ஒரு பூரண திருப்தி நிலவ நேசையன்
அவனுக்கு சத்தம் கொடுக்கலாம் என்று எண்ணி சத்தம் கொடுக்காமல் நின்று விடுகிறான். எவனுமே நம்ம கிட்ட வேணாம். இது தான் மட்டும் அனுபவிக்க வேண்டிய ஒரு படைப்பின் முகிழ்தல். அது தனக்கும் அந்த படைப்புக்கு மட்டும் தெரிந்தால் போதும். இப்போ அந்த போத்தலை அப்படியே கையில் எடுத்துன்னு, இதுக்கு இந்த இடம் சரியில்லை, இதை நான் மற்ற எவனுக்குமே கொடுக்க மாட்டேன், உனக்கு கிடையாது, வந்தான் பற்றியா அந்த வியாபாரி, அவனுக்கு கிடையாது, எவனுக்குமே கிடையாது. ஈவன் இயேசு கிறிஸ்து இப்போ நின்று எனக்குடான கூட இப்போ மனநிலை கிடையாது. இது ஒன்லி ஃபார் மீ. அவன் எடுத்துன்னு இதனுடைய அடைதலுக்காகத்தான் நான் இவ்வளவு அடைகாத்தது, இவ்வளவு துள்ளியது, இவ்வளவு போராடியது. அதை எடுத்துன்னு அப்படியே ஒரு பாறைக்கு போவான், ஒரு பெரிய பாறைக்கு போவான். ஒரு பாறையில் போய் அப்படியே மலர்ந்து படுப்பான். அன்றைக்கி பௌர்ணமி, ஒரு முழு பௌர்ணமியமாக நிலவு வரும். மலைக்காட்டில் பிரகாசமிடுகிற நிலா எப்பொழுதுமே ஆரஞ்சு நிறத்தில் அப்படியே ஜொலிச்சுக்கின்னு வரும். நிலாவிடம் பேசுவான். கொஞ்சம் கொஞ்சமாக மிடராக அவனுடைய உச்சப்பட்ச படைப்பை அவனே அருந்துவான். அப்படியே குடிச்சுக்கினே அந்த நிலாவோடு பேசுவான். ஒரு கட்டத்தில் இவனுக்கு போதை தலைக்கேறுகிற போது அப்படி 2 விஷயம் நடக்கும். ஒன்று, அந்த பாறை அப்படியே லகுவாகி சேடை ஓட்டின சேறு மாதிரி ஆகிடும். இன்னும் லகுவாகி நுரையில் தான் பண்ணும், அப்படியே நுரையில் படுத்துனுங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஷவரில் படுத்துனுங்கிற, நிர்வாணமாக ஷவரில் படுத்துனுங்கிற ஒரு பெண்ணுக்கான ஒரு ஃபீல் இருக்குல்ல, அந்த மாதிரி ஃபீலை இவன் அந்த பாறையில் ஃபீல் பண்ணுவான். இப்போ இவன் அந்த நிலாவை கூப்பிடுவான், இந்த பாறையில் படுத்துன்னு, வா, ஏன் அவ்வளோ தூரத்தில் பிரகாசிக்கிறேன், வா, கிட்ட வா, நானும் உன்ன மாதிரி ஒரு ஆள் தான், வா 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 என்று அழைத்து கொண்டே இருக்கிறான். போதை ஏறிக்கொண்டே இருக்கிறது, பாறை நுரையாக மாறிக்கொண்டே இருக்கிறது. எழுந்து உட்காருகிறான். நேசையன் எழுந்து உட்கார்ந்தால் இவனுக்கு பக்கத்தில் அந்த நிலவு பிரம்மாண்டமாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறது. உட்காருகிற ஒரு நிலவின் பக்கத்தில் வெண்ணிறமாக அந்த நிலவு இருக்கிறது. அப்படி ஜொலிக்குது, இவன் மேலே ஜொலிக்குது. இதான் இந்த தருணத்துக்காகத்தான் என்று அப்படியே பிரியப்பட்டு அப்படி பிரியப்படுகிற போது அவன் உணர்கிறான், அந்த உட்கார்ந்து இருக்கிற நில ஒளியிலிருந்து இவன் காதையே செவிடாக்குகிற ஒரு ஒளி, ஒரு உருமல் ஒளி கேட்கிறது. ஒரு செகண்ட் தான் அவன் புரிஞ்சுக்கணும், இது நிலவு இல்லை, ஒரு உருமல் ஒளி கேட்கிறது. சேசையன் அதன் உயரத்திற்கு தன்னுடைய கண்களை ஏறெடுத்து பார்க்கிறான். அது அந்த காட்டினுடைய பெரும் புலி ஒன்று அவன் முன்னால் உட்கார்ந்து கொண்டிருக்கிறது. சேசையன் தன்னை முழுக்க ஒப்பு கொடுத்து பரிபூரணமாக அதன் முன்னால் உட்கார்ந்திருந்தான் என்று அந்த கதை முடிகிறது நண்பர்கள்.